பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் வருஷத்துக்கு நாள் நல்ல நாள் உதவுமா யாரை பிடிச்சி கடிக்கிறதுன்னு தெரில. இன்னைக்கு நியாயத்துக்கு பேசுறதுக்கு ஒன்றும் டாப்பிக்கும் இல்லை. லீவ் விட்டா நான் பார்ட்டி பண்ணிட்டு படுத்துட்டேன்னோ அல்லது மறுபடியும் வெக்கேஷன் போயிட்டேன்னோ சில பேர் கிளப்பி விட்டு போயிடுவானுங்க. அதை கிளப்பி விட்டுருவானுங்க போற போக்குல. அதை சில பேர் நம்புவாங்க. அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே என்னத்தையாவது உட்காந்து பேசுவோம். அரசியல் என்ன நடக்குதுன்னா காங்கிரஸ் தான் டாபிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என் கட்சி விஷயத்துல வேற யாரும் பேசாதீங்க, இது உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனை உள்ள பேசாம வெளியே வந்து பேசினா ரோட்ல இருக்கக்கூடிய 4 பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதனால மாணிக்கம் தாகூர்னு அவரு எனக்காண்டி ஒரே ஒரு தடவை அவனை விட்டுருங்கண்ணே அப்படிமா இளநீல திருடிடுவாங்க. கவுண்டமணி கடையில இளநீ கயிறு போட்டு திருடிட்டு திருடுறது செந்திலுக்கு அல்ல கை வடிவேலு. கவுண்டமணி மிதிக்கும் போது எனக்காண்டி ஒரே ஒரு தடவை விட்டுருக்கேன் அப்படிமா. நீ என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உனக்காண்டி விடுறதுக்கு அவனை உழைச்சி விட்டுருவாப்புல. இது மாதிரி சொல்லிட்டு திரியிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு ஊபியோட மோசமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவானா, அப்ப இங்க செல்வ பெருந்தை காரி துப்பிட்டாரு. அதாவது சொல்றதுன்னு ஆயிருச்சு. காங்கிரஸ் 2-3 மாநிலத்தில் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குறா. அதையாவது உதாரணம் காட்டினீங்கன்னா சரி, எங்க கட்சியை பத்தி நல்ல விதமா சொல்றோம்னாவது நாங்க முட்டு கொடுக்க முடியும். நேரடியாக அதுவும் பாஜகவிலேயே யோகி ஆளக்கூடிய மாநிலத்தை பார்த்து அதுதான் நல்ல சுவையா இருக்கு நீ வாயை கொண்டு போறேன்னா, அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா தவுட்டுக்காடா பெத்து விட்டுருக்காங்க அவனேன்னு பிடிச்சு ஏன் நல்ல நாளமா திட்ட. இதுக்குத்தான் நான் எபிசோடே வேணான்னு இவனுங்களை பத்தி பேசி இது மாதிரி நான் சொல்லல, செல்வ பெருந்தக சொல்றாரு. இவங்களை பத்தி நான் மேல ஓலை அனுப்பிட்டேன். இப்ப நியாயமா மாணிக் தாகூர் யார்கிட்ட பேசுறேன்? செல்வ பெருந்தக இப்ப உட்கட்சி பிரச்சனை நீங்க ஏன் வெளியே பேசுறீங்க? உட்கட்சி திட்டாதீங்க அப்படின்னா நீங்க பேசுறீங்க வெளியே. அதாவது இவங்க பாடம் எடுக்கிறாங்க. பரஸ்பர மரியாதை என்பது கூட்டணி தர்மம் என்பது. இந்த கூட்டணி தர்மம் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை எல்லாம் நீங்க எல்லாம் உள்ள பேசியிருந்தீங்கன்னா வேலுச்சாமி உள்ளே விட மாட்டாங்க. வேலுச்சாமி கட்சியில என்னவா இருக்காரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க. மூத்த காங்கிரஸ் தலைவர் வேலுச்சாமின்னு போடுறானுங்க. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் திமுகவுக்கு ஓட்டு போடுறாருன்னு வைங்க. அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு மூத்த தலைவர். இப்ப இதையெல்லாம் பார்த்தாருன்னா அவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தைகளும் வருஷப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுவாருன்னு வைங்க. மூத்த திமுக தலைவர் அப்படின்னு போட்டு இவங்களை திட்டுறதெல்லாம் போடுவாங்களா? அந்த ஆள் என்ன பொறுப்புல இருக்காப்ல? புலிகள் ஆதரவு பொறுப்பு. ராஜீவ் காந்தி போட்டது சரி அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அது காங்கிரஸ்குள்ள இருந்துட்டே பேசுவாங்க. இது மாப்போசி பண்ணிட்டு இருந்தது. காங்கிரஸுக்குள்ள பொறுப்புக்குள்ள இருந்துகிட்டு தமிழரசு கட்சின்னு தனியா ஒரு கட்சி நடத்திட்டு தெரியுது. இது என்ன கட்சியா தொண்டு மடமாடான்னு பல நாட்களாக மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்காம கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்? பாஜகவை வீழ்த்த வேண்டும், பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் உன்னதமான நோக்கம் இருக்கிறதுனால நம்ம சகிச்சுக்கிறோம். உண்மைதான். இந்த வருத்தங்கள் எல்லாம் செல்வ பெருந்தகைக்கு இருக்கு. குறிப்பா கலைஞர் சிலை திறப்பு விழா நடக்குது. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் அறிவிக்கிறார் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இப்போ இந்த கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிங்கிறாரு. சந்திரபாபு நாயுடு உட்காந்து அதோட கிளம்புறவர் தான். நம்ம சாகுவாசமே வேறாண்டு போயிட்டாரு. அவ்வளோ நாள் நல்ல கிளம்பலோட கூடி கிளம்பிட்டு இருந்தவர் என்னப்பா நீங்க பிடிக்கிறது ஒன்றும் சரியில்லையே, நீ தெரியாம அது ஒருவேளை சந்திரபாபு நாயுடு சரியாதான் முடிவு எடுத்தாருங்கிற மாதிரி தான் இவங்க பேசுறாங்க. ஒருத்தர் இந்தியாவிலே ஒரு மாநிலம் மிகச்சிறந்த மாநிலமா போயிட்டு இருக்குது. அதனுடைய நம்பர்ஸ் டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்குது. அதனுடைய ஜிஎஸ்டிபி லெவல் கூடிட்டு இருக்குது. இப்படின்னு சொல்லி கணக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இதை தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்திலேயே 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாநிலத்தையும் ஒன்னா வச்சுட்டு ஒருத்தர் பேசுவானா, இருக்கிற வாயை மூடிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? அதான் காங்கிரஸ்குள்ளேயே அடி செருப்படி விழுவுது. அது ஒரு பக்கம். செல்வ பெருந்தகை இவங்களை அடிக்கிறாரு. வெளியில இருந்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு இவங்க சில பேர் சொல்றாங்க. வெளியில இருந்து பேசுறதுக்கு காரணமே கூட்டணியுடைய நோக்கத்தை சிதைக்கும் விதமாக உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுகிறார். வீட்டுல இருக்கக்கூடிய சல்லிப்பயலை நீர் திருத்தவில்லை என்றால் ஊர் திருத்தும், அதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. மதிமுக உடைய பொதுச் செயலாளரும் பேசுகிறார், திருமாவளவன் அவர்களும் பேசுகிறார்கள். எல்லாரும் பேசக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது நீங்க இதையே பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்க என்ன கடைசியா ஒரு தர்ம யுத்தம் மூப்பனார் சமாதியில போய் ஒரு 3 பேர் உட்கார்ந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதோட இது முடியும் தெரியும். அதையும் பார்ப்போம், அதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற லெவல்ல அதை விட்டுறலாம்.
இன்னொரு பக்கம் இல்லைங்க, சிதம்பரம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. திமுக பேசாத மனுஷன். பேசாத மனுஷன். இன்னும் சொல்ல போனால் திமுகவோட வந்து உண்மையாலுமே வந்து அதிகார பகிர்வு கேட்டு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது திமுகவினுடைய அடிப்படை முழக்கமே. எந்த காலத்திலையும் எவனையும் கூட்டு சேர்க்கறது இல்லை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தான் அதனுடைய அடிப்படையே. அந்த கட்சிகிட்டயே வந்து 63 சீட்டு வாங்கி நான் வந்து கூட்டணி ஆட்சி தான் கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சொல்றாரு. இந்த கட்சியை விட்டு திமுக விட்டு வழி இல்லை, திமுக தான் வந்து உற்ற தோழன் காங்கிரஸ் சொல்லி திரும்ப திரும்ப பேட்டியில் அவர் இத்தனை தடவை பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க வீட்லயே சொல்ல வேண்டியதானே, அதை வெளியே வந்து சொல்ல வேண்டியது அப்புறம் இங்கே வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் தவக்கன் தர்கூரிஸை பாத்தீங்கன்னா அவங்கள சிபிஐ கூப்பிட்டு டெல்லியில இப்ப குளிரா வெயிலா புகையெல்லாம் போயிருச்சா, குளிருதான் புகையில கூப்பிட்டு இவங்கள உட்கார வச்சு 12 மணி நேரம் செஞ்சோம், 13 மணி நேரம் செஞ்சோம், 60 கேள்வி 70 கேள்வின்னு கொஸ்டினர் வெளியே வந்தா அது ஒரு நாள் ஓட்டலாம். இப்படியான கூத்துக்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. நிர்மல்குமார் வந்து நல்ல ஒத்துழைப்பு தந்தவங்க, சிபிஆர்பிஸ் போயிட்டு வந்த மாதிரி பேசுங்கடா, ஆபாசமா இருக்கு, இங்க ஒத்துழைப்பு தர்றதுக்கு என்னடா இருக்கு. இன்னைக்கூட முடிஞ்சது. இப்போ நாங்கள் அனைவரும் அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணும் நாங்கள் இங்கே சம்மந்தப்பட்ட அனைத்து ஏன்னா புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக. ஸோ அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நாங்களும் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். என்ன செய்ய சொன்னாங்க, நீ என்ன செஞ்ச? அதான் அவர் பழைய ஆர்எஸ்எஸ் காரர்ல, அந்த டவுசரே போட்டு போயிருந்தாருன்னா ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கும். சரி, ஹாப்பி நியூ இயர், நல்லா இருந்தா நல்லா இருங்க. அவங்க ஒரு பக்கம். இங்க அதிமுக தலைவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போய் திமுக ஆட்சியின் சாதனை பட்டியல்னு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மாதிரி ஆட்சியுடைய திட்டங்கள் விளக்க பொதுக்கூட்டம் திமுக கூட நடந்தல, அவர் நடத்திட்டு இருக்காரு. 505 வந்து 475 தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 475 பண்ணியாச்சு. அது படிச்சே கேட்டாருங்க, ஒரு நம்பரா சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னென்னதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வர்றாரு. இவர் பேச பேச மாவட்ட செயலாளர் மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு பாவங்க. அது அவர் எப்படின்னா பிஎஸ் கேக்குறாரு, எப்படி தோராயத்துல நிக்குதே சேவை நிக்குமா, இதுல கேட்பாங்க இல்ல மாப்பிள்ள சரியா இருக்கியா அப்படின்னா என்ன பிரச்சனைனா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்கன்னா எடப்பாடி கோச்சுக்குவாரு. ஏய் திமுக ஆம்புலன்ஸ் அனுப்பிடுச்சு, என் பேச்சை கெடுக்க நானே மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன், என் பேச்சை கெடுக்கிறதுக்குன்னே பொழந்த மேனிக்கு ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. இப்ப ஆம்புலன்ஸும் கூப்பிட முடியாது. அதான் பிஎஸ் கேக்குறாப்புல, நிப்பீங்களா ஒயின் சால் சொல்லுவேன் இல்ல மாப்பிள்ள போதும் சரியா அப்படின்ட்டு அப்படியே மட்டையாவாங்க, அதே மாதிரி மட்டையாயிட்டாரு. இது நடந்துகிட்டு இருக்கு பின்னாடி. இத்தச்சோடு கல்லுக்குனா மாதிரி ஒரு மனுஷன் தொப்புன்னு விழுகிறாப்புல. எடப்பாடி ஒரு செகண்ட் திரும்பலையே. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் சொல்லிட்டு இருக்க மாதிரி மலையில இருந்து மலை பிரசங்கம் நடத்திட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அவர் பாட்டுக்கு திமுகவுடைய சாதனைகளை சொல்ல தொடங்குனா என்னால நிறுத்தவே முடியல. நீ மயக்கம் போட்டா போச்சு, அவன் கிடக்குறான். இவர் பாட்டுக்கு பேசி தள்ளுறாரு. என்னன்னா செல்லூர் ராஜ் இன்னைக்கு மதுரை ஆண்ட மீனாட்சி அங்கே இருக்க இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என்னென்ன அர்ச்சனை பண்றீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும், மீண்டும் அவரே முதலமைச்சராக வர வேண்டும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படி. திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். இன்னைக்கு வந்து நியூ இயருக்கு எல்லா பெரிய கோயிலையும் செம கூட்டமா இருக்கும். செல்லூர் ராஜன் காலையிலேயே போய் முதலமைச்சர் பேர்ல அர்ச்சனையை பண்ணிட்டு ஆத்தா மீனாட்சி வடிவேல் கும்பிடுவாப்புல, அது மாதிரி ஆத்தா மீனாட்சி கிட்டேயே கும்பிட போட்டு வெளியே வந்து பேட்டியும் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒளிச்சு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, மனசுல என்ன வேண்டுமோ அதை அப்படியே சொல்லிடுவான். அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குங்க. எப்படி எடப்பாடிக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்துடவே கூடாது, நாம இப்படி மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்துக்குவோம், அதுக்கு ஆத்தா அங்கே இருக்கு நீ மீனாட்சி தான் அருள் புலி, மீனாட்சி தாய், என் தாய் மீனாட்சி ஆட்டோ முன்னாடி எழுதுற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை அவரும் பண்ணி விட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு வந்து டெய்லியும் அவரை அந்த கட்சிக்காரர்கள் மதிக்கிறார்களோ இல்லையோ, சிஎம் மதிச்சு ஒரு அறிக்கை விடுறாரு. எடப்பாடி இப்படி அவர் பட்டியல் போடுறதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பிடிச்சு நீங்கள் இப்படி பேசுவதற்கு யோக்கியது இருக்கான்னு ஏதாவது, ஏன்னா நீங்க தான் எதிர்கட்சி,
நம்புலினாலும் அதான்டா நெசம் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் மீண்டும் மீண்டும் அதை உறுதி குணா கமல் சொல்லிட்டு இருப்பேன் நீ தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரியே கூட்டு வர்றாரு. இவ்வளவு சுபிச்சமான ஒரு நாளை எதற்காக ரோஸ் செய்து ஊர்வாயில் விழ வேண்டும்ங்கிறது ஒரு கேள்வி. திமுகவுடைய இந்த 2026 பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு வந்து இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். ஏன்னா வந்தா உனக்கு நல்லது, வரலைனா எனக்கு நல்லதுன்னு மக்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமாக அணுகக்கூடிய தேர்தலாக கடந்த கால வரலாற்றுல இதுதான் அமைஞ்சிருக்குன்னு காலையில ஹிந்துல கோலப்ப நிலையிருந்த அப்படி ஆர்டிக்கல் இது 89 தேர்தல் மாதிரியே எனக்கு தெரியுது. அப்போ இப்படிதான் வந்து எல்லாமே பிரிஞ்சு இருந்தாங்க. அப்பயும் வந்து நடிகர் சிவாஜி வந்து அவ்வளவு பெரிய ஆளு, அவருக்களை ஓட்டுனாரு, அவர் நின்னாரு சொல்லி விஜய் வந்து சிவாஜி ரசிக்கிறாரு. சிவாஜி அப்ப என்ன பண்ணாருன்னா மேடை ஏறி ஒரு பக்கம் பார்த்தா ஜானகி அம்மா தீப்பறி யாரும் வந்தா வச்சுக்கோப்ல, ஏண்டா கூட்டம் போட்டு ஓட்டு கேளுங்கன்னா ஊழுன்னு அழுதுட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் என்னன்னா அந்த பொம்பளை அழுகுது, இன்னொரு பக்கம் இவன் குலுங்கி அழுகுறான். இவர் பூராமே வந்து 2 மேடையும் வந்து அழுகிறது. இல்ல சிவாஜி அப்ப வந்து ஜெயலலிதா தரப்பு ஆட்களை எல்லாம் அவரும் ரசாபாசமா வச்சு செஞ்சுட்டார். அதையெல்லாம் இப்ப வந்து நமது எம்ஜிஆர் இவங்க கிட்ட இருந்துச்சு, ஆமா ஜானகி அணிகிட்ட இருந்துச்சு. அதுல காளிமுத்து சிவாஜி இவர்களுடைய இதெல்லாம் வந்து ஆவேச பேச்சு, அற்புத பேச்சு, கிழித்து எடுத்த பாக்கியராஜ், நீங்க அத்தனை பேரும் போட்டு புரட்டிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு காலகட்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அதை ஒப்பிடுறாங்களா? அதை ஒப்பிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கோலப்பன் எழுதியிருக்காரு. வந்து எழுதி இருந்தாலும் வந்து இப்போதைக்கு நிலைமை வந்து திமுக ஃபேவரா தான் இருக்கு. அதனால பார்த்து உஷாரா இருக்கு. யாரு உஷாரா இருக்கணும்? பாரா உஷார் விசில் அடிக்கிறாரு அவரு. பாஜக அடுத்த சில மாதங்களுக்கு என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அவங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று அவங்க நேத்தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிர்பயா மாதிரியே இன்னொரு கேஸ் டெல்லியில, ஆமா ஹரியானால, அதனால வந்து இப்ப பங்கருக்குள்ள போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம பேச முடியாது. 2 மணி நேரம் அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆதரவா ஒரு பொண்ணு நம்ம 3 நாள் முன்னாடி தான் பேசணும். நிர்பயா வழக்கு, அந்த வழக்கு தேசிய அளவில் ஏற்படுத்திய தாக்கம், அதை தொடர்ந்து சட்டத்தின் அடிப்படையில் புதிய சட்டங்கள் பாஸ் பண்ணப்பட்டது. நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஒரு பாலியல் வல்லுறவு வழக்குக்கு இருக்கு, அதையெல்லாம் நீக்குவதற்கு வழி என்ன, ஐடென்டிட்டி காப்பாற்றுவது எப்படின்னு பல விஷயங்கள் பண்ணாங்க. இதெல்லாம் செய்து 10 ஆண்டுகள் ஆச்சு. இதனால் மிகப்பெரிய பலன் பெற்றது பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்குது. டெல்லி ஒன்றிய காவல்துறையுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை தாண்டி இப்ப சமீபத்தில் பாஜகவே நேரடியாக டெல்லியில ஆட்சிக்கும் வந்துருச்சு. இத்தனைக்கும் பிறகு நிர்பயா வழக்குக்கு பிறகு முன்னும் பின்னும்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா எந்த விதத்திலாவது பெண்கள் பாதுகாப்பு முன்னேறி இருக்கிறது, கன்விக்ஷன் ரேட் வந்து அபரிமிதமாக ஏறி இருக்கிறது, குற்ற தடுப்பில் நாங்க வந்து முன்னோடியாக விளங்குகிறோம் ஏதாவது ஒண்ணு உண்டா? எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய பாஜக இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இங்க ஏதாவது வந்துச்சுன்னா நயினார் வந்து அமித்ஷாவை டேக் பண்றாரு, நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க, நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க. இது அவர் அங்க பண்ணட்டும், அங்க பண்றதுக்கே முடியாம டெல்லி எங்க வந்து பண்றது. 803 இருக்கு ஏர் குவாலிட்டி, அதுல அவங்க தப்பிச்சு வர்றதே பெருசு. நான் வெளியே வந்தா தான் ஏதாவது பண்ண முடியும், வெளியே வந்தா ஆஸ்துமா வந்துடும். இந்த கண்டிஷன்ல அவங்க இருக்காங்க. 2வது மதக்கலவரம், கள்ளச்சாராயம்னு எதையாவது கிளப்புவதற்கு தயாரா இருப்பேன். அதுக்கு அரசு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இவங்களோட அதிகபட்ச திட்டமா இருக்கணும். கூட்டணி விஷயத்தில் ஓரணியில் திரட்டுவதற்கு என்ன இப்ப சிபிஐ ரைடு விட்டுருக்காங்க இல்லையா டெல்லியில, அதை கேட்கணும்ல. அவங்க வாய் திறக்கிறானுங்களா பாருங்க. எங்க சென்னையிலேயே சிபிஐக்கு பெரிய ஆபீஸ் ஒன்று இருக்கு, என் அவசரத்துக்கு உள்ள நுழைய முடியாதா? அங்க என்ன ஏன் பிளைட் ஏறி டெல்லிக்கு வர வச்சு 13 மணி நேரத்துக்கு மேல ஒத்துழைப்பு வழங்க வைக்கிறீங்க? இந்த ஒத்துழைப்பை நாங்க அங்கேயே வழங்கினா பத்தாதா? குளிர்ல வச்சு ஒத்துழைப்பு வழங்கினாதான் அது பிடிக்குமா? அதுல அடுத்த நியூஸ் அதை வந்து இது பண்றாங்க. எப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு சம்மன், ஏன்னா கூட்டம் போட்டது தாவே ஓடிடும், ஆனா இருந்தவனை கூட்டு விசாரிப்பானுங்கிற மாதிரி. அதாவது சம்பந்தமே இல்லாம கூட்டம் போட்டது தாவேக்காரங்க, போலீஸ்காரரு நிக்க சொல்றாரு, டிஎஸ்பி நிக்க சொல்றாரு, இதுக்கு மேல நகராதீங்க பிரச்சனைங்கிறாரு. மீறி நான் அங்க போய் தான் கொல்லுவேன்னு சொல்லி போனா குழந்தையில இருந்து கிளவி வரைக்கும் புறாத்தையும் கொலை பண்ணிட்டு வந்துட்ட உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா சம்பந்தமே இல்லாம எல்லா கட்சிக்காரனும் எதுக்கு விசாரிக்கணும்? முட்டி போட்டு முக்கி பெத்தது புசி, நான் எதுக்குடா பதில் சொல்ல வரணும்னு கேட்பாங்க. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் துணை முதலமைச்சர் இன்னைக்கு டிஓஐல ஒரு பேட்டி, அந்த பேட்டியில இதே மேட்டர் தான் வருது. என்னதான் இருந்தாலும் அவரு எங்க அப்பாங்கிற மாதிரி, கோணலா இருந்தாலும் என்னுடையதாக்குங்கிற மாதிரி அவரு யாரதான் வந்து எதிர்கட்சியா நினைக்கிறீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் பலவீனமா பாடி வீக்கா இருந்தாலும் ஒரு நிரப்பிய இன்ஜெக்ஷனை போட்டு அதைத்தான் நாங்க எதிர்கட்சியா மதிக்க முடியும். இதுக்கு மேல என்னையா செய்ய முடியும்? எடப்பாடிக்கு ஒரு ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு மேல என்ன உதவியை செய்ய முடியும்?
இத புடிச்சாவது எந்திரிச்சு நில்லு அப்படின்னு கையிலேயே இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி சொல்லக்கூட வேணாம், எந்திரிச்சு முதல்ல நில்லுங்க. அதிமுக தான் வரலாற்று அடிப்படையில் அதுகிட்ட தான் வந்து வாக்கு சதவீதம் இருக்கிறது. கடந்த தேர்தல் வரைக்கும் மக்கள்கிட்ட எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தையும் அவர்கள்லாம் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு என்னதான் பலவீனமாக இருந்தாலும் 60 எம்எல்ஏ கையில வச்சிருக்காங்க. அவங்களத்தான் நாங்க எதிர்க்கட்சியாக மதிக்க முடியும்னு வெளிப்படையாக நல்ல நாள் நியூ இயர் அன்னைக்கு பேப்பரை திறந்தா இதுக்கு மேல வந்து என்ன உங்க கட்சிக்காரங்களே அறச்சொல்லா சொல்றாங்க. எதிர்க்கட்சி திமுகவிலிருந்து துணை முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. இதை வைத்து இந்த வருடம் வந்து உருப்படுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னா புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாரு எடப்பாடி மாம்ஸ். உண்மையில இவங்களால நியூஸ்ன்னு ஒண்ணு உருவாக்க முடியல. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நியூஸ்னு இவர்கள் ஒன்றை உருவாக்குவதில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்றால் திமுகவுடைய தலைவராக எம்கேஎஸ் இருந்த போதும் சரி, கலைஞர் இருந்த போதும் சரி, அவர்களை சுற்றி சுழலும். ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த விவகாரத்துக்கு நீ பொறுப்பு. ஐடியாலஜிக்கலாவோ ஆமா இனிமேல் நடக்க வேண்டிய பிரச்சனைகளை உத்தேசித்து அதுக்கு ஒரு கொக்கியை போட்டு அதுக்கு பதில் சொல்ல வைப்பாங்க. இப்படியாக அரசியல் ஓடிக்கொண்டிருக்கும். இவங்களை தொடர்ச்சியா இந்த 5 வருடமா 4.5 வருடங்களாக நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்க பொய்யா ஒன்ன புழுகுறாங்க. பொய்யுக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல பொய்ய பெருசா வளர்த்து எடுக்க முடியல. 2G தான் கடைசியாக வளர்த்து எடுத்த மிகப்பெரிய பொய். தமிழ்நாட்டு அளவுல பார்த்தா ஈழ போருக்கு திமுக காரணம்ங்கிற பொய்யைத்தான் மிகப்பெரிய பிம்பமாக வளர்த்தெடுத்தார்கள். அதற்கு அப்புறம் அந்த ஆட்சியை அதிமுக அனுபவித்து அதிமுக ஆட்சியுடைய பலன்களை எல்லாம் மக்கள் அனுபவித்த பிறகு எங்கே நாம் விபூதி அடிக்கப்பட்டோங்கிறத அவர்களுக்கு புரிந்தது. விபூதி அடிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தது இன்னும் 20 வருஷத்துக்காவது அந்த பயம் அதிமுகவுடைய நேரேட்டிவ் எந்த லட்சணத்துல இருக்குங்கிற பயம் இருக்கும். சோ இப்ப இவர்களால் பொய்களை வளர்த்தெடுக்க முடியல. ஆனா உண்மையிலேயே ஒரு பிரச்சனைக்கான வாய்ப்பை திமுக தரம் இருக்கிறது. அது கொள்கை ரீதியான பிரச்சனையாக இருக்கணும். ஒன்றிய அரசோடு எங்கேயாவது உடன்பட்டு போகக்கூடிய, ஒன்றிய அரசுடைய தமிழ்நாட்டு விரோத நடவடிக்கைகளுக்கு உடன் போகக்கூடிய ஒரு நடவடிக்கை திமுக செய்தா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இல்ல கோர்ட் உத்தரவிடுது தீபம் ஏத்தணும் சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து ஆக்கலாம். தமிழ்நாடு முழுக்க ஒரு ஜட்ஜு போய் மேடையா கதறிட்டு இருக்காரு. ஏத்த முடியாது, கோர்ட்டே உத்தரவிட்டாலும் ஏத்த முடியாது. ஜட்ஜு மேல இம்பீச்மெண்ட். நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக, உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் ஏத்த முடியாது. வா நான் வேணா ஏத்துறேன் அப்படிங்கறது ஒரு முடிவு. அதான் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய இதெல்லாம் பாக்குறாங்கல்ல. இது வந்து ஒரு ஹீரோயிசம் கிடையாது, மாநில சுயாட்சிங்கிற ஒரு விஷயம். இந்தியாவுக்குள் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாநிலம் தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய நிகழ்வு இது. திருப்பரங்குன்ற நிகழ்வுல ஒரு சொன்னாரு நான் இன்னைக்கு அனுபவிச்சிருந்தா 10 நாள் கழிச்சு உண்மை வருது. இது மட்டுமல்ல, பல்வேறு கோவில்கள்ல முண்டு கருப்புசாமி மண்டு கருப்புசாமின்னு இல்லாத கோவில்களுக்கு, குப்பை மேடுகளுக்கு, கீழே கிடக்கக்கூடிய கல்லுகளுக்கெல்லாம் கோவில்னு பேர் வைத்து அங்கெல்லாம் ஏத்த சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். முத நாள் பெட்டிஷன் வாங்குறாரு, அடுத்த நாள் விசாரிக்கிறார், அதுக்கு அடுத்த நாள் தீர்ப்பு சொல்றாரு. அவ்வளவு 3 நாள் தாங்க. அப்போ அது 150 வருஷம் பிரச்சனை, 400 வருஷம் பிரச்சனை 3 நாள்ல முடிச்சு விட்டு போயிட்டாருங்க. லண்டன் கோர்ட்ல நடந்த விசாரணை கூட 3 நாள்ல முடிச்சு விட்டு போறீங்க. இப்ப இதுல வந்து இவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு, அதையெல்லாம் அன்னைக்கு பண்ணியிருந்தா 10 நாள் கழித்து வரக்கூடிய உண்மைகள் அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் ஜெயிக்க வேண்டியதானே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, என்ன நடந்துச்சு? இவர்கள் அதுக்கப்புறம் கடைசியா எங்க வர்றாங்கன்னா, அவர்களுடைய மேடைகள்ல ஏறி, சங்கி மேடைகள்ல ஏறி, இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கெல்லாம் வந்து வீரம் வரணும், நீங்க எல்லாம் வந்து கூட நிக்கணும்னு நீங்க ஒப்பாரி தான் வைக்க முடியும். தர்மேந்திர பிரதான் வந்து சொல்றாரு, இதான் வேலையா? ஒரு இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் அதனால வந்து சொல்றாரு, சிவன் வந்து உங்களை பார்த்துட்டு சும்மா விட மாட்டான்னு. எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சோ இப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மாநிலத்துறை நிர்வாகத்துல தானாகவே செய்தின்னு ஒண்ணு உருவாகும்ல, உருவாகி வந்தால் அந்த செய்திக்கு ஒரு அறிக்கை விடுவோம். ஒரு கொலை நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு அறிக்கை விடுவோம். எங்கேயாவது ஒரு பிரச்சனை, கொள்ளை நடக்குதுன்னா அதுக்கு அறிக்கை விடும். இதுதான் இவர்களுடைய அதிகபட்ச அரசியலாகவே கடந்த 5 வருடம். இன்னைக்கு தேதிக்கு இவங்களால இதை மட்டும் தான் பண்ண முடியுது. வேற எதையும் கேள்வியாக அவர்களால் கேட்க முடியல. மக்கள் மத்தியில என்ன இருக்கும், கொலைன்னு ஒன்று நடக்கிறது என்றால் அடுத்த ஒரு நாள்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சுள்ளப்பட்டாங்க. இப்பயும் பாருங்களேன், டெல்லியிலேயே சொல்றேன், கார்ல கூட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்கன்னா ஆளை 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல அது என்ன நடக்கும்? அதுக்கு மேல அது சட்டத்துடைய வழி. போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல நிறுத்தும் போது கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தண்டனை. அதுக்கு அடுத்து என்ன வழி பண்றாங்கன்னா, சோசியல் மீடியால இதுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்கள போய் மிரட்டுறது. அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு போன் பண்ணி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வீடியோ போட்டிருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க சொன்னேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன், என்ன ஒன்னு ஏன் அட்ரஸுக்கு வந்து வருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் அங்க நிலைமையா இருக்கு. அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு போய் கத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட அரசியலை பாருங்களேன். இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்ன பண்றது?
கதவை தட்டி கத்தி கொடுக்குறான். கத்தியை வாங்கிட்டு அவனும் கண்ணில் ஒத்திக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றான். இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல நடக்குமான்னு தான் நீங்க பாக்குறாங்க. அதான். வீடு வீடுக்கு கத்தி கொடுக்க முடியுமா? ம். அந்த சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமா? தம்பி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு ஒரு இயக்கம் வந்து ம். 75 78 77 வருஷமாச்சு. அப்படி ஒருத்தன் கத்தியை வச்சிருந்தான்னா கத்தியை வச்சுக்காத புத்தியை தீட்டுறான்னு சொன்ன கட்சி தான் இன்னைக்கு இருக்குது. என்ன இந்த ஊர்ல வந்துட்டு இவன் வந்து வீட்டுக்கு நான் கத்தி கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா விளங்குமா? ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் தினசரி செய்தித்தாள்கள் வரக்கூடிய செய்திகளுக்கு கண்டன அறிக்கை கொடுப்பதற்கு தாண்டி ஒரு அரசியலாக எதையும் பேசுவதற்கான ஸ்கோப் கூட இல்லை என்பதுதான் இந்த 5 வருடங்கள். இந்த 5 வருடங்கள்ல இப்ப இந்த சங்கி சேனல்கள்ல கூட திமுக மீது கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது எப்ப உருவாச்சு? 2024 தேர்தலில் உருவாகாது, இப்ப உருவாச்சா? ஒரு சம்பவம் சொல்றேன். இப்ப நேற்றுக்கு வந்து கரமந்தப்பட்டியில வந்து ஒரு அரெஸ்ட் ஆயிருக்கு. பேக்கரி கடையில ஒரு வடமாநிலத்து இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கும் சண்டை நடந்திருக்கு. எப்ப 15 நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்து அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காயம்ங்கிறது சின்ன ஒரு கோடு மட்டும், ஏதோ ஒரு கோடு ஆயிருக்கு கையில. அதுதான் அந்த பையனுக்கு ஏற்பட்ட வடமாநில இளைஞருக்கு ஏற்பட்ட காயம். அந்த காயமும் இப்ப ஆறி போயிருச்சு. ஒரு செய்தியாளர் போய் இந்த மாதிரி கேள்விப்பட்டு இந்த சண்டை நடந்துச்சாமே, அந்த சிசிடிவி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவருடைய சேனல்ல போடுறாரு. போட்டுட்டு அதை வந்து மற்ற சேனல் அந்த குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுறாரு, செய்தியாளர் இருக்கக்கூடிய குரூப்ல. உடனடியாக இரவு போலீஸுக்கு தகவல் போய் அந்த இளைஞர்களை கைது பண்றாங்க. அதாவது வெறும் சிஎஸ்ஆர் லெவல்ல கூட இல்ல, கம்ப்ளைண்ட் லெவல்ல நிக்குது. அந்த திரும்ப அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனும் வரல, அவன் வேலைக்கு போயிட்டான். காயமும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கோடு மட்டும் போட்டு அது ஆறி சரியா போயிடுச்சு. தழும்பு தான் தெரியுது இப்ப. ஆனா இப்ப இந்த ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி எப்படி செய்தி இல்லையே, அரசுக்கு எதிராக வந்து பரப்ப முடியலையே சொல்லிட்டு போய் ஒரு பேக்கரி கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து போட்டு செய்தி ஆக்கி விட்டு இந்த இளைஞர்களை தேடி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நேரடிவ் எடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கான ஒரு ரூட்டை பிடிச்சி போறாங்க. இளவு விழலையேன்னு அவங்க கடைசியா மனசுட்டது எதுன்னா, டிசம்பர் மாசத்துக்கு மழை வரும்னு கடைசி எதிர்பார்ப்பு. 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன அருணாச்சலம் ஏமாந்துட்டியா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆய் சொல்லிட்டு போகுது. இப்படியாக ஒரு நாள் தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி செல்வோம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்